அடுத்து திருமதி தேச மங்கையர்கரசி ஒலி ஞாயிறு ஒலி கீற்றை ஏற்றுகிறது. சகோதரி சொர்ணப்பிரியா, ரேகாமணி, திருமதி ரேகாமணி, கருவுற்று உயிரேற்றிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவனை முத்தமிழால் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய மரபிலே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலே நம் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியாகிய இசை என்கின்ற ஒரு மொழியின் வடிவமாக இறைவனை பாடி பரவி வழிபட்டவர்களை தான் அருளாளர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த அழகான இசையை ஆதியில பண் என்று அழைத்தார்கள். அந்த பண்ணின் மொழியினாலே தான் ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறைவனை தன்னுடைய தமிழால் பாடிய அந்த திருமுறைகளை இன்றைக்கு 12 திருமுறைகள் என்று நாம் வரிசைப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அப்படி இசைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு அப்படின்னா, இறைவனை மயக்குகின்ற அளவுக்கு இசைக்கு உயர்வு உண்டு. இசைக்கு நம்முடைய ஊனையும் உள்ளத்தையும் உருக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலேயே கரைத்து இறைவனோடே சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தன்மையை தரக்கூடியது இசை. அந்த இசையை எல்லாமல்ல சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அருமையாக யான் அறக்கட்டளையினுடைய சார்பாக அகரவா மகரவா என்கின்ற ஒரு அழகான பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இறைவன் விதைத்து அதை இன்று சிறப்பாக அதை ஒரு நல்ல வடிவமாக அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு அழகான இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய அந்த ராகமாக இருக்கட்டும், அதனுடைய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகளாக இருக்கட்டும், அதை ரொம்ப அற்புதமாக அந்த சிவனுக்கே உண்டான அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ராகத்தோடு இந்த வாத்தியங்களோடு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு இசைக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நியாயமாக நிரூபித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இதனுடைய இசை அமைப்பாளர் அவர்களுக்கும் ரொம்ப அழகா, அதாவது என்னதான் நம்ம ஒரு கருவில ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு தாய் தான் அதை செம்மையாக வளர்த்து தர முடியும். அதனால அதை பலரினுடைய உழைப்பையும் பிரதிபலிப்பாக காட்டக்கூடியது ஒரு நல்ல குரல். அழகான அந்த குரல் மூலமாக ரொம்ப அழகா அற்புதமா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கோல்டு தேவராஜ் சகோதரர் அவர்கள். அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை கும்பிட்டு பயபக்தியா உட்காந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சார். அவர் தான் பாடி இருக்கிறாரு, ஆனாலும் அவர் ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. நான் கூட நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, பரவாயில்லமா மேடைக்கு செருப்போட வாங்க அப்படின்பாங்க. இது எங்களுக்கு சோறு போடுற இடங்க, அதனால இது மேல செருப்பு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால செய்கின்ற தொழிலை யார் ஒருத்தர் தெய்வமாக மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெய்வம் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தொழிலில் குடியிருக்கும். ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த குரலை ரொம்ப அழகாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான குரல் நயத்தோடு அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நல்ல அருமையான வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள், அதற்கு உயிர் தந்திருக்கிற பாடல் வரிகள், இது எல்லாத்துக்கும் மேல இதை சிறப்பாக தயாரித்து இருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அதை கொடுத்திருக்கிறீங்க. யான் அறக்கட்டளை அப்படிங்கிற சார்பில் உயர்வாய் அறிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு சமூகத்துல சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லாரையும் பேரை நானே இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு 2 பெரும் பேச்சாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. சிவசதீஷ் சகோதரி
ரேகாமணி. ஆமா, 2 பெரும் பேச்சாளர்கள் இந்த பாட்டை பற்றி பேசுவார்கள். நான் ஏற்கனவே எனக்கு 5:30 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவாயிடுமான்னு சொன்னதுனால நான் 6:30 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால அவங்க கிட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்கலாம் ஏதோ அடம்பிடிச்சு நான் முதல்ல வந்துடுறேன், நான் பாடிடுறேன்ற மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எல்லாரையும் பொறுமையா பேச சொல்லுங்க அப்படின்னு அதையும் ரொம்ப சிறப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய இயக்குனர் மிக அருமையாக சிறப்பாக இதை இயக்கி தந்திருக்கிறார். இதுல இன்னும் எத்தனை கலைஞர்கள் அதை ஏஐ பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பா. திருமுருகன் பூண்டிலாம் அந்த பையன் அவர் தான் சொன்னார், திருமுருகன் பூண்டி தானே அவர் சொன்னார். ஆமா, அதை ஏஐல அதை ரொம்ப அழகா நம்ம முருகப்பெருமானுடைய ஊர்ல இருந்து அந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ற போது அவர் அங்க பார்த்திருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே பார்த்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து செவ்வண்ணே இதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற்று சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அற்புதமான ஒரு தெய்வீக நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி தொடர்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு முறை அந்த பாடலை கேட்டு முடிச்சோடனே இன்னொரு முறை கேட்க மாட்டோமான ஒரு ஏக்கம் இருந்தது. அகரவா மகரவா பகிரவா அப்படின்னு உடனே இன்னொரு முறை போட்டு எங்க ஆசையெல்லாம் ரொம்ப தீர்த்து வச்சாங்க. ரொம்ப அழகு. இந்த பாடலை பத்தி நிறைய சொன்னாங்க. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகளை எல்லாம் உங்கள் முன்பு சிந்தித்து சில என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் உங்களோடு சில கருத்துக்களை பகிரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் இறைவனை அறிவர். ஆனால் இறைவன் ஆசையோடு ஒருவர் முன்பு நிற்க விரும்புகிறார் என்று சொன்னால் ஆசையோடு அன்போடு அகம் குழைந்து பக்தி செலுத்தக்கூடிய அடியவர்கள் முன்புதான். பத்திமையாலே பணிந்து அடியார் தொழ முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானேன்னு சொல்வது என்ன அவ்வளவு சாதாரணமா? திருமூலர் அவர்களினுடைய மிக அழகான வார்த்தைகள், அப்படியே உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். திருக்குறளை பத்தி நிறைய தொகுப்பாளர் இடையிடையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாடல் இவர்களால், இந்த பாடலாசிரியரால், இந்த இயக்குனரால், இந்த அறக்கட்டளையால், இந்த இசையமைப்பாளரால், இந்த பாடகரால் அமைய வேண்டும், அதற்கு சுவாமிகள் தலைமை ஏற்க வேண்டும் என்று அரண் செயல் இன்று அது நிறைவேறி இருக்கிறது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? அவன் ஆட்டுவிக்கிறான், நாமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதானே. இசையால் வசமாக இதயம் ஏது அப்படிங்கிற ஒரு ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும். 3 முறை அந்த கேள்வியே அந்த பாடல்ல கேட்டிருப்பாங்க. இசையால் வசமாக இதயம் ஏது, எது எது எதுன்னு கேட்டு இறைவனே இசை வடிவம் எனும்போது ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாயின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருப்பார். அப்படி அந்த இசையோடு கையில பஞ்சவாத்தியங்கள் முழங்க திருநடனம் ஆடிக்கொண்டிருப்பவன் தானே ஆடல் அரசன் இல்லையா? இசைக்கும் நடனத்திற்கும் தலைமைத்துவம் தாங்கி நாயகனாக வீற்றிருக்க கூடியவன் தானே ஆடல் அரசன். அதனால் தான் காரைக்கால் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க. ஆனாய நாயனாரினுடைய புல்லாங்குழல் இசை, அந்த இசையை கேட்பதற்கு இறைவன் என்னெல்லாம் சித்து விளையாட்டுக்களை செய்தார் தெரியுமா? காற்று வீசினா அந்த புல்லாங்குழல் இசை அதற்கு இடையூறா இருக்குமா? காற்று வீசுவதை நிறுத்திவிட்டது. பூக்களும் காய்களும் கனிகளும் நிறைந்திருந்த அந்த மரக்கிளையானது அசைவதை நிறுத்திவிட்டது. ஆறு, அந்த நீரோட்டம் எப்படி வேகமா ஓடும் இல்லையா? அந்த நீரோட்டத்தினுடைய சலசலப்பு இல்லாம அப்படியே நீர் தேங்கி விட்டுதான் கடல் அலை. உலகமே உறங்கினாலும் உறங்காமல் ஓடிக்கொண்டிருப்பது, அடித்து கொண்டிருப்பது அலைதானே. அந்த அலை கூட அப்படியே நின்று விட்டதாம். இசையை
எப்படி அனுபவித்து ரசித்திருப்பார் சிவபெருமான். இன்னைக்கு இந்த அகரவா மகரவால இருக்கக்கூடிய இசையமைப்பாளரினுடைய கரத்தில் வந்து சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ரொம்ப அழகான ஒரு இசை. அந்த இசை எல்லாரையும் தனக்குள்ள கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வந்தது இந்த இசை. சிவபெருமானுக்கு நிறைய இசை வாத்தியங்கள் உண்டு. அந்த உடுக்கை ஒளி இடையிடையே அந்த அந்த சத்தம் இருக்கு பாருங்க, இன்னும் காதுல அப்படியே ஒலிச்சுக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவு அழகான ஒரு இசை கொடுத்திருக்கீங்க. இசையமைப்பாளர் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். இந்த பாடல்ல ஒரு வரி, உருகவா உறையவா. இந்த பாடலை கேட்டா உருகாம இருக்க முடியுமா, உறையாமத்தான் இருக்க முடியுமா? அப்படி உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கோங்க இந்த அவையில. பாடல் வரி, பாடலாசிரியர் சாரதி. பொதுவா சாரதி அப்படின்னா தேரினை பிடித்து அந்த தேரினை மிக சரியாக செலுத்துபவர் சாரதி. இன்று சாரதியின் கையை பிடித்து சிவபெருமான் மிக அற்புதமான ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்னும் பல உயரங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். எண்ணம் நீயாகும் போதிலே, எண்ணமெல்லாம் நீயாக மாறிவிட்டாய் என்று சொன்னால் வேற எண்ணங்க வேணும் இல்லையா? எண்ணம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் நம்ம வசமாகும் இல்லையா? அப்படி நமக்குள் எண்ணத்தை, சிறப்பான ஒரு எண்ணத்தை சிவபெருமான் மிக அழகாக நம்முள் ஏற்றி வைப்பார். மாணிக்க வாசக பெருமான் இப்படி சொல்லியிருக்கிறார், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடிக்குள் பல்லோரும் ஏத்த பணிந்து. பாட்டு பாடுறோங்க, எழுதுறோங்க, அந்த பாடல் வரி புரியுதா? அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளினுடைய அர்த்தம் தெரிந்து நாம பாடுகிறோமா? இல்ல. ஆனா இந்த பாட்டு பாருங்க, ஒவ்வொரு வரியும் நம்ம மனசுல வந்து உட்காருது. இறைவனினுடைய பரம்பொருளினுடைய முழு உருவத்தை, முழு அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் எவ்வளவு அழகான வரிகளை சாரதி அவர்கள் படைத்திருக்கிறார் இல்லையா? ஆரம்பமே பாருங்க, அந்த வாழ்க்கை என்பது சுழற்சி, மறுபிறவி என்பதை ரொம்ப அழகா வெளிப்படுத்துதுங்க. மங்கை தந்த உயிரெல்லாம் கங்கை வந்து கரையேறும், கங்கை வந்த உயிரெல்லாம் மங்கைக்குள்ளே கருவாகும். அந்த மறுபிறவி இருக்கிறது என்கின்ற ஒரு ரீதியில் ரொம்ப அழகான ஒரு தொடக்கம் அது. எண்ணம் நீயாகும். அடுத்து பாருங்க, யாரென்ன சொல்லும் போதும் நெருப்பினிலே தள்ளும் போதும். அடடா, திருநாவுக்கரசு சுவாமிகளை நீற்றறையில போட்டு ஒரு வாரம் கழிச்சு எலும்பும் தோளுமா வெளியில வருவாருன்னு பார்த்தா அவ்வளவு அப்படியே பொலிவோட வெளியில வராருங்க. விடம் கலந்த உணவை கொடுக்கிறாங்க, அந்த விஷம் ஒன்னும் செய்யல அவரை. மத யானையை ஏவி கொல்ல முயற்சி செய்கிறார்கள், மத யானை வணங்கி சென்று விட்டது. கல்லை கட்டி கடலிலே தூக்கி எறிகிறார்கள். தெப்பமாக மிதந்து திருநாவுக்கரசர் வெளியே வருகிறார். நெருப்புல யாரு தள்ளினா என்ன, நீ இருக்கிறாய் என்னை கரை தேற்றி விடுவதற்குன்னு ரொம்ப அழகா அந்த வரிகளை படைத்திருக்கிறார் பாருங்க. எப்படி இந்த வரிகள், இந்த பாடல் சிகரம் தொடாம இருக்க முடியும் இல்லையா? நம்ம நண்பர் சிவசதீஷ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பித்தா என்ற சொல்லை சிவபெருமான் எடுத்து கொடுத்தார். தாயுமான சுவாமிகளுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. அதாவது பாமாலை பூமாலை எது இறைவனுக்கு ரொம்ப விருப்பமானது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதற்கு விடை சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றுல சேக்கிழார் பெருமான் சிவபெருமான் வந்து அங்கு குறிப்பிடுகின்ற ஒரு நிகழ்வை நாம் காண்கிறோம். அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழில் பாடுகன்னு சிவபெருமானை எடுத்து கொடுக்கிறார். அப்போ பூமாலையை விட பரம்பொருள் விரும்புவது பாமாலை தானே. அந்த பாமாலையை ரொம்ப அழகா இல்ல சாரதி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கணும். கோல்டு தேவராஜ், தங்கம் விற்கிற விலைக்கு அதை பத்தி நம்ம சிந்திக்க முடியுமா என்ன? நம்ம இந்த இறை உலகத்திற்கு, இந்த திரை உலகத்திற்கு பொக்கிஷமாக கிடைத்திருப்பவர் கோல்டு தேவராஜ் அவர்கள். எவ்வளவு அழகான குரல்ங்க. அந்த குரல் இழுக்கணுங்க, காந்தமாய் நம்மை எல்லாம் இழுக்கணும். அப்படி இழுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவருடைய குரலுக்கு உண்டு. அதனால்தான் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு பாடல், அவருடைய பாடல் வெளிவந்த மாத்திரத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமாக சென்று சேர்கிறது என்று சொன்னால், அந்த குரல்ல ஒரு இறை அம்சம் இருக்கணும். யார் வேணாலும் பாடலாம், ஆனா அந்த இறையை அந்த குரல் மூலமாக கொண்டு வரக்கூடிய அந்த தகுதி இருக்கு பாருங்க. அந்த தகுதி நம்ம மண்ணுல ஏராளமான திரை இசை, இறை இசை பாடகர்களுக்கு இருந்திருக்கிறது. அவர்கள் வரிசையில் வைத்து போற்றப்படக்கூடிய அற்புத பாடகர் கோல்டு தேவராஜ் அவர்கள். ரொம்ப அந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் வேறு விதமா தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள், தவறான கண்ணோட்டத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்ததுங்க. இளைய சமுதாயம் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வளவு அழகா
கௌதம் சார் அவர்கள் ரொம்ப அழகா அதை கொண்டு வந்து அந்த பட தொகுப்பு, இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா மைண்டு வேற எங்கேயும் போகக்கூடாது இல்லை, அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும். அடுத்து 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 சிவபெருமானை இன்னும் வேற என்ன ரூபத்துலலாம் நாம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள்ள விதைக்குது இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்போடு கலந்த அந்த விஷுவல் ரொம்ப அழகாக அமைந்திருக்கிறது. கௌதம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். இயக்குனர் ஒரு எல்லாரையும் சேர்த்து வைத்து இயக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு கடுமையான பணி இல்லையா? இவ்வளவு அழகான ஒரு நிகழ்வை, ஒரு பாடலை ரொம்ப பிரம்மாண்டமாக நிகழ்த்தி கொடுத்திருக்கின்ற இயக்குனர் சாவியோ அவர்களுக்கு மிக சிறந்த எதிர்காலம் உண்டு. உங்களுடைய திறமை இந்த திரையுலகத்திற்கு நிறைய தேவைப்படுகிறது. தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்கள். பிரதீப் குமார் சார், தீபா மேம், யான் அறக்கட்டளை மூலமாக அந்த பெயரினுடைய பெருமையை நண்பர் சிவசதீஷ் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு ஒரு அழகான ஆழமான பெயரை வைத்து ஒரு அற்புதமான பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி தொடர்ந்து சிறக்க வேண்டும். இப்ப திருமூலர் 2 வகை கோயிலை சொல்லியிருக்கார். ஒன்று படமாடுகின்ற கோயில், இன்னொன்று நடமாடுகின்ற கோயில். இப்ப இறைவனை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கணும். எப்படி உட்கார வைப்பீங்க? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்னு பாடியிருக்கார் திருமூலர். இப்போ அப்படியே கேட்டதும் சிவபெருமான் வந்து நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்துருவாரா? உள்ளத்துல உட்காந்துருவாரா? என்ன செய்யணும்? பழி பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். சரி, பழி பாவம் அதோடு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து எப்படி வெளிவருவது? அந்த தவறை உணர்ந்து நாம மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவனே கதி என்று அவருடைய திருவடிகளை சரணாகதி அடைய வேண்டும். சரி, அடைந்தால் சரியாக விடுமா? கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு அழ வேண்டும். அந்த அழுகை இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய உள்ளத்தினுடைய அழுக்கையும் சேர்த்து வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து விட்டால் நம்முடைய உள்ளமும் உடலும் தூய்மையாக மாறும். சரி, நான் அழுகிறேன், யானே பொய், திருவாசகம், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்கிறது திருவாசகம். சரி, நான் அழுகிறேன், மனமுருகி அழுகிறேன், இறைவனை அடைய முடியுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி இறைவன் மீது அன்பு மேலீட்டால் நாம் அழ வேண்டும். மனம் உருகி நெகிழ்ந்து அந்த அழுகை வெளியே வர வேண்டும். அப்படி அழுதால் இறைவன் நம்மை ஆட்கொள்வார். ஆட்கொண்டால் என்ன கிடைக்கும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இறைவன் கிட்ட போய் நமக்கு இது வேணும் அது வேணும் கேட்கிறோமே பரம்பொருள் கிட்ட, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் இன்னும் நம்முடைய வாழ்க்கை உயரும். இந்த அவையில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா? இன்னைக்கு வெளியில எவ்வளவோ கேளிக்கை கொண்டாட்டங்கள் இருக்கு, எவ்வளவோ பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கு. ஆனா இப்படி ஒரு அற்புதமான பாடல் வெளியீட்டு விழாவில் நாம எல்லாம் வந்து அமர்கின்ற ஒரு பேரு, இங்கு பேசுகின்ற பெரியவர்களினுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்கக்கூடிய பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பரம்பொருள் கொடுத்த பேரு தானே இது. எவ்வளவு அழகான ஒரு அணி. இந்த அணியினுடைய முயற்சி தொடர்ந்து சிறக்க வேண்டும். இப்போ ஒரு குழந்தை கோபத்தோட இருக்கக்கூடிய அப்பா கிட்ட போய் கொஞ்சி பேசுதுன்னு வைங்களேன், அந்த அப்பா மனசு மாறி குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவார். வேண்டத்தக்க தருவோயினி வேண்ட முழுதும் தருவோயினின்னு எம்பெருமான் நமக்கெல்லாம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சாவிக்கும் சுத்தியலுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சுத்தியல் சாவி கிட்ட கேக்குது, ஒரு பூட்டை திறக்கணும்னா என்னால சுலபமா திறக்க முடியல, உன்னால சுலபமா திறக்க முடியுதே, அது ஏன் அப்படின்னு சாவி கிட்ட சுத்தியல் கேக்குது. அப்ப அந்த சாவி பதில் சொல்லுது, ஒரு பூட்டை திறக்கணும்னா நீ அதனுடைய தலையில் அடிக்கிறாய், நான் அதனுடைய இதயத்தை தொடுகிறேன், அதனால் என்னால் எளிமையாக திறந்து விட முடிகிறதுன்னு அந்த சாவி பதில் சொல்லிச்சான்.
அன்பு நாம எவ்வளவு செலுத்துகிறோம், எவ்வளவு பெரிய அளவில் வைக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. எவ்வளவு உண்மையான அன்பினை நாம் இறைவன் மீது வைக்கிறோம் என்பதுதான் உண்மை. தாயுமான சுவாமிகள் நாயன்மார்களினுடைய அன்பை பார்த்து இப்படி ஒரு அன்பு எனக்கு இல்லையேன்னு சொன்னாராம். கல்லால் எரிந்தும் கைவில்லால் அடித்தும் நற்பச்சிலை தூவியும் கனிமதுர சொல்லால் துதித்தும் தொண்டர் இனமெல்லாம் பிழைத்தனர், அன்பற்ற நான் ஏது செய்கேன்னு சொல்லியிருக்கார். சாக்கிய நாயனார் பத்தி தெரியும். சாக்கிய நாயனார் திருவைந்தெழுத்துனா என்னன்னு தெரியாது, ருத்ராட்சம்னா என்னன்னு தெரியாது, அவருக்கு இறைவனை எப்படி வழிபடணும்னு தெரியாது. கல்லை எடுத்து அடிக்கிறார், மலராக எம்பெருமான் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி அன்பர்களினுடைய அன்பை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகக்கூடியவர் பரம்பொருள். அந்த பரம்பொருளை பற்றி ஒரு அற்புதமான பாடலை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதை போலவே தொடர்ந்து அவர்களினுடைய இறை பணி சிறக்க வேண்டும். அதற்கு எம்பெருமான் என்றென்றும் துணை நிற்பார் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சன்னிதானம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல் பாட்டு. எனக்கு மியூசிக் கம்போசர் கணேஷ் ராகவேந்திரா சார் தான் ஃபஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரெக்கார்ட் பண்ணும்போதே நிறைய உள்ளிருக்கும் விஷயங்கள் நிறைய நடந்தது. எனக்கு தெரியும் சிறப்பாக வரும்னு. ஆனால் பார்க்கும்போது இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு அவர்கிட்டே சொன்னேன். நான் விளையாட்ட கூட சொன்னேன், சார் என்னோடய பேமெண்ட்டை நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னு. அடுத்த பாட்டு நான் ஜாஸ்தியாக கேட்பேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம் கூட சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சாவிய சாருக்கும் டைரக்டர் மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். சாரதி அண்ணா லிரிக்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெருசாக இந்த பாட்டு வரும். என்னோட கச்சேரி லிஸ்ட்டில் நான் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டும் நான் ரெகுலராக பாடுற மாதிரி அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி, வணக்கம். அகரவா மகரவா ஆதிபைரவா உருகவா உரையவா ஜோதியாதவா ககனவா யகனவா ஏகமாயவா நிறையவா வழியவா லோக தூயவா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், கடைசியில என்ன ரத்தின சுருக்கமா பேச சொன்னது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஓ ஃபைன் ஃபைன். பட் நேரமின்மை காரணமாக நான் ரத்தின சுருக்கமாக தான் பேச போறேன். இங்க வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். யான் அறக்கட்டளை சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நற்செயலை துவங்கும் போது எல்லாம் தானா அலைநாய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த டீம் அப்படின்னு நான் சொல்லணும். சேவியோ டைரக்டரா, இசையமைப்பாளர், எங்களுடைய லிரிசிஸ்ட், பாடகர், நான் இதெல்லாம் பத்தி தனியா உங்களுக்கு சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா அமையணுன்றது ஒரு பெரிய அருளா தான் நான் நினைக்கிறேன். ஆதினம் ஐயா அவர்கள் மத்தியில் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவோன்றது நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இது ஆண்டவனே அமைச்சு கொடுத்திருக்காரு, அந்த ஈசனே அமைச்சு கொடுத்திருக்காரு. ஓம் நமக் சிவாய. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், ஆதரவற்றோர் நலவாழ்வு, அன்னதானம், ஆன்மீகம்னு நிறைய சமுதாய நலப்பணிகளை செஞ்சுட்டு வர யான் அறக்கட்டளையோட ஒரு அங்கம்தான் யான் தமிழ் யூடியூப் சேனல். உயர்வாய் அறிவாளுன்றது எங்களோட டேக் லைன். யூடியூப் சேனல் யான் தமிழ், YAN தமிழ். அதாவது நம்ம தமிழுடைய அரிதினும் அரிதான, இனிதினும் இனிதான நம்ம தமிழுடைய சிறப்புகளையும் நம்ம பண்பாட்டுடைய பெருமிதங்களையும் பறைசாற்றும் விதமாக நாங்க இந்த சேனலை எந்த லாப நோக்கமும் இல்லாம நடத்திட்டு வரோம்.
நாங்க முன்னரே வந்து எங்களுடைய குலதெய்வமான கன்னிமார் அம்மாவைய பத்தி ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கருப்பராயரை பத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பெருமாளை பத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சிவன் அப்படிங்கிறது கடவுளை தாண்டி எங்களுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா நாங்க வந்து உறுப்பினராக தான் நாங்க பார்க்குறோம். ஏன்னா சிவனுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறத நாங்க மனப்பூர்வமா உணர்றோம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது. இந்த சிவனை பத்தி ஒரு பாட்டு பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு பாட்டு பண்றோம்னா ஐயா அவர்கள் மூலியமா தான் இந்த பாட்டை பாட வைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட முதல் குறிக்கோளா இருந்தது. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதின்றது ஐயா அவர்கள் வரும்போதே எங்களுடைய குழந்தை வந்து அவரை ஓடி ஓடி பாடினது நீங்க தானே அப்படின்றது வந்து ஒரு பெரிய வரவேற்பா நான் வந்து கருதுறேன். அவர் முதல்ல இந்த பாட்டை பாட ஒத்துக்கொண்டமைக்கு எங்களுடைய நன்றி ஐயா. சேவியோ பத்தி ஒரு 4-5 இயர்ஸா எங்களுக்கு வந்து அவரோட பழக்கம், அவருடைய நுணுக்கம், அவருடைய டெடிகேஷன் எல்லாரும் அவரை பத்தி சொன்னாங்க. அவர் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். தமிழ் மீது அவருக்கு இருக்கிற பற்று இதெல்லாம் வந்து இந்த வேவ் லெங்த் எல்லாம் வந்து யானோட ரொம்ப அலைனாச்சு. அதனால அவரோட நாங்க தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பா இந்த பாடல கணேஷ் ராகவேந்தர் இசையில, சாரோட இசையில, அதே மாதிரி லிரிசிஸ்ட் இந்த பாட்டை முழுசா கேட்டு முடிக்கும் போது என் கண்கள்ல தண்ணி தான் வந்தது. அதாவது இந்த பாட்டை நான் பார்க்க சில விஷுவல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பிளர் ஆச்சு. ஏன்னா என் கண்கள்ல நீரோடைய தான் நான் இந்த பாட்டை வந்து உண்மையா கேட்டேன். இதை முன்னாடி நான் கேட்டிருக்கேன். பட் இதை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில் அதை கேட்கும் போது அது வேற மாதிரியான ஒரு வைப்பு தான். அதாவது இந்த பாட்டு வந்து நிறைய எமோஷன்ஸை நமக்குள்ளேருந்து வெளில கொண்டு வருது. முதல்ல அந்த 2 வரிகள் வந்து கண்கள்லேருந்து நீரை கொண்டு வருது. அடுத்த அகரவா மகரவான்னு ஆரம்பிக்கும் போது நம்ம சப்த நாடிகளும் இயங்குற அளவுக்கு இந்த பாடலோட அமைப்பு இருக்கு. அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எங்க குழந்தை வந்து அவளை நாங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக மொபைலை கொடுத்து உட்கார வச்சிருந்தோம். இந்த பாட்டை போட்ட உடனேவே அவளே மொபைலை வச்சு ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த மியூசிக் வந்து எல்லாரையும் ஈடுபடுத்துது. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம். நீங்க ஒவ்வொரு வரிகளும் அதை பத்தி தமிழ் பேராசிரியர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவ்வளோ அழகா அதோட விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. ஏஐ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒரு பாட்டை எப்படி கொண்டு போனோமோ அந்த லெவல்ல ஏஐல ஒர்க் பண்ணி இதை சூப்பரா சிறப்பா கொண்டு வந்திருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க இது வந்து ஒரு பெரிய நிகழ்வா பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து நான் ஒரு இறை அருளாக தான் கருதுறேன். எல்லாருக்கும் இந்த சிவனுடைய பாட்டு போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்க இப்படி பண்ணோம்னு நினைச்சோம். அதை இவ்வளவு பெரியவர்கள் வந்து சிறப்பித்து கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே கீழார் கோவனனும் திருநீருமை பூசி உந்தன் தாழே வந்தடைந்தேன் தலைவாயனை என்று கொள் நீ வாழார் கண்ணிபங்கா மழபாடியுள் தலைவா மழபாடியுள் மாணிக்கமே ஆளால் உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளுடைய தனிப்பெரும் கருணையினாலே
என்னுடைய ஞான சர்க்குருவினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாக திகழ்கிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவென்பது ஆண்டவன் அருளால் ரொம்ப நன்றாக அமைந்திருக்கிறது. இதை 2 முறை இந்த திருக்காட்சியை நமது முன் அதை ஒளிபரப்பி காட்டினார்கள். அந்த 2 முறையுமே அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலைகளும் நடுவில் அந்த சிவனையும் நம்ம இது பண்ணுறது, என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம காட்டுது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடங்களில் போய் வழிபாடு பண்ணணும், தவம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை இந்த இது பாடல் காட்சிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏன்னா சிவன் என்ற சொல்லுக்கு இயற்கை வடிவனன்னு பேர். இயற்கையை தான் நம்ம சிவன் சொல்லி கும்பிட்றோம். அதனால தான் நம்ம பெரியவர்கள்லாம் பார்த்தா எங்கெல்லாம் ரொம்ப இயற்கை அழகு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வழிபடக்கூடிய ஒரு இடமாக, புனிதமான இடமாக மாற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது வேற என்ன மாதிரி இன்றைய சூழலுக்கு எல்லாரும் போய் அங்கே உட்காந்து என்னமோ பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஆயிருக்கும். அந்த வழிபாட்டு ஸ்தலங்களாக மாற்றக்கூடிய அது அந்த புனிதம் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இது வரைக்கும். அந்த மாதிரி இந்த பாடல் காட்சியை நாம் காணும்போது ஒரு பெரிய ஒரு பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுது. பக்தியால் யாழ் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி என்று அருணகிரியார் கூறுவார். அதனால் நம்ம இதை பார்க்குற போது பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுகிறது. இந்த காட்சியை நான் சாமி ஒரு யாகசாலையில் கும்பாபிஷேகத்தில் இருக்கும்போது நமது மதிப்புக்குரிய போட்டுதலுக்குரிய நமது சேவியோன் ராஜேந்திரன் அவர்கள் இதை அப்படியே போட்டு காமிச்சார். அங்கே அந்த ஒளிபெருக்கியெல்லாம் இருக்குது. அது பார்த்த போதே என்னமோ பண்ணிச்சுது, ஏதோ நல்லபடியாக பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம எப்போயெல்லாம் ஒரு நல்ல செயல்களை நாம் செய்கிறோமோ, அது அமைகிறதோ, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதை புகழ்வார்கள், அதில் அப்படியே வாட்டம் முழுவார்கள். அது ஒரு கடவுள் அருள் தான். அந்த மாதிரி அதை காமிச்சிட்டு அப்புறம் அதை நம்மளை விட்டுருவாருன்னு நினச்சேன். எனக்கு பல நிகழ்ச்சியெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து சாமியை பார்த்ததேனோ அவர் அப்படியே கூப்பிட்டுறணும்னு நினச்சிட்டார். ராஜேந்திரனுக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்புறம் இந்த இசையமைப்பாளருடைய பங்குங்கிறது ரொம்ப போட்டுதலுக்குரியது. ஏன்னா ஒரு பாடலுக்கு இசையமைப்பாளர் தான் ரொம்ப உயிர் ஊட்டுகிறார். பக்கவாத்தியத்திலிருந்து பாடகருக்கு சொல்லித்தரது வரைக்கும் எல்லாம் அதை செய்திருக்கார். ஏற்கனவே பாடகர் ஓடி ஓடி உட்கலந்தன்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே அது உள்ள ஒரு மெட்டு அது. ஆனால் அதை காட்டிலும் இவருடைய உண்மையான இந்த குரல் வளத்தை, இவருடைய உண்மையான திறமையை இசையமைப்பாளர் வெளிக்கொண்டு வந்திருக்கார். அது நமது பாராட்டுகளை தெரிஞ்சோம். உண்மையாகவே இவருடைய அந்த ஒரு பண உயர்வு பாட்டுக்கு இப்போ எங்கேயாவது பாடுறதுன்னா அவருடைய இது உயர்ந்துடும். இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் இதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுமே அவருடைய வருமானம் ஆண்டவன் அருளால் உயர்த்திட்டார் இசையமைப்பாளர். எடிட்டிங்கை எல்லாருமே சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியமானது. படத்தொகுப்புங்கிறது அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தொகுப்பு. அந்த பின்னணியாக அந்த இசையோடு அந்த பின்னணியை காட்டுற போது அந்த ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவோம் பாருங்கள், அது அற்புதம். எத்தனையோ பெரியவர்கள்லாம் இந்த இந்திய மண்ணிலே வந்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர் என்கின்ற ஒரு படத்துக்கு எந்த செட்டுமே போடவில்லை. அது கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர். எந்த செட்டும் போடாமல் அந்த கதைக்கு உரிய அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அதை படமாக்கியிருப்பார்கள். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி உலக புகழ்பெற்ற எத்தனையோ இயக்குநர்கள்லாம் எவ்வளவோ காட்சிகளையெல்லாம் நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த எடிட்டிங்கை பாராட்டணும். அந்த பின்னணி வர அந்த காட்சிகளை நம்ம ரொம்ப வெகுவாக பாராட்டணும். பாடலாசிரியர் அகார உகார மகாரன்னு ரொம்ப அற்புதமாக எழுதி, அது சிவனுக்கே உரிய சொல்லு. ஏன்னா வேதங்களாலையும் ஆகமங்களாலையும் சிவாகமங்கள் ஆகாராய நமக ஊகாராய நமக என்று கூறுகிறது. அது மாதிரி வேதம் ஐவூன் ரீழு சசாட்டு ஞமன நமன் அந்த உடுக்கையிலிருந்து சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வந்த ஒளியை சொல்லுகிறது. அப்புறம் பல்வேறு ஒரு சிந்தனை உடையவர்களை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்வு பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதில் ஒரு தனிச்சிறப்பு, இத்தனை புகழ்பெற்ற இயக்குனர்கள் மனம் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றது. இயக்குனர் அனைவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பாடலாசிரியருக்கு நமது ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல வரிகள் அவருக்கு தோணி இருக்கு. சிவனுக்கு உரிய வரிகளாக அவர் எழுதியிருக்கார். ஏன்னா ஆ உ இம்முங்கிறது ஓங்கார தவம் என்று பேர். ஆ
வழியை மட்டும் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு தவம். அதனால் அது தெரிந்தோ தெரியாமல் அவர் சிவனை என்ற போது அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு வந்து விழுகிறது. பெருபதி இந்த தமிழ் பாடல் பாடுறவர்களை வந்து நம்ம வெகுவாக ஆதரிக்கணும், அவர்களை நாம் வந்து போற்ற வேண்டும். அதனால தான் ஒரு பாடலில் ஒரு கவிதையில் வந்து தமிழ் அன்னையை பற்றி ஒரு கவிஞர் சொல்லுகிறார். கதிர்வெடித்து பிளம்பு எழ கடல் கொதித்து சூடாற்ற முதுமை பெரு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரப் பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் வாழியரோ தமிழ் புலவர். தமிழ் படித்தவன் வாழ்ந்தா தான் வந்து தமிழ் வாழும். அதனால தமிழர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டில் அந்த மாதிரி எழுதுகிறவர்களையும் அது சொல்கிறவர்கள் நம்ம வந்து ரொம்ப வெகுவாக பாராட்டணும். அப்போ எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தோணுச்சுன்னு தெரியல. நமது கலைமாமணி மங்கையர்கரசி வந்து இது வந்து ரொம்ப வாழ்த்தி சொல்லிட்டு போனாங்க. அவர்களை அழைத்தது 2 எங்களுடைய சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஞான பண்ணையில் வளர்ந்த 2 பிள்ளைகள் அவர்கள். சிவ சதீஷ்குமார் அவர்களும் அன்பு சகோதரி ரேகாமணி அவர்களும். ஏற்ற மாதிரி அவருடைய மணி, எங்களுடைய பேராசிரியர் மணி அவர்கள் இங்கே வந்திருக்கார். ரேகாமணி அவர்கள் பெரிய புராணத்துக்கு எழுதின கட்டுரைக்கு சாமி வந்து வாழ்த்துறையெல்லாம் வழங்கியிருக்கா, அற்புதமாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தேடி தேடி ஒவ்வொருத்தராக நீங்கள் கண்டுபிடித்து இந்த நிகழ்வில் வந்து அதை ஈடுபடுத்தி இருக்கீர்கள். அதெல்லாம் ரொம்ப வெகுவாக பாராட்டணும். என்ன இருந்தாலும் தமிழ் அன்னையை உன்னை நீ என்னைய வாழ்த்துறதும் நான் உன்னைய வணங்குறதும் என்ன இருக்குது, அதில் ஒன்றும் பெருசு இல்லை. உன்னைய பாடிட்டு இருக்காங்க பாருங்க, அவர்களை வந்து நான் வாழ்த்துகிறேன், அவர்களை போற்றுகிறேன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். எத்தனையோ பெரியவர்கள் இங்கே நம்மளுக்குள்ளே இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க. அவர்களை வந்து அந்த பொருளாதாரத்தை கொடுத்து உயர்த்தி அவர்கள் திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய மனசு வேணும். அதனால் இதனுடைய தயாரிப்பாளர்களை நான் ரொம்ப வெகுவாக பாராட்டுகிறேன். உங்கள் பரம்பரையே நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். இது எத்தனையோ பேர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் இவர் ராஜேந்திரன்ட்ட பேசுகிறப்ப எத்தனையோ கதைகளை வச்சுருக்கார். ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிறார். ரொம்ப சொல்கிற போதே யாருக்கும் இல்லாமல் ஒரு தனித்துவம் அவர்கிட்ட இருக்குது. அது சாமிகிட்ட நிறைய கதைகளை சொல்லி தந்தார். அது பார்க்குறப்ப என்றாவது ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் அனைவரும் வாழ்த்திருக்கீங்க அவரை. அது மாதிரி என்றாவது நல்ல இடத்துக்கு ஒரு உன்னத நிலைக்கு வருவார். அது மட்டுமல்ல, எப்பயுமே நமது எண்ணங்கள் வந்து செயலுக்கு வந்துடும். நீங்கள் இடைவிடாது ஒரு எண்ணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த உலகில் ஒரு இடத்த நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிற போது இடைவிடாது அதை பற்றி சிந்தித்து ஒவ்வொரு அடியாக நீங்கள் எடுத்து வைக்கிற போது எண்ணம் வந்து செயலுக்கு வந்துடும். அது இயற்கையாக இறைவன் உங்களை ஆசீர்வதித்து அந்த உரிய இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு வெற்றி பெற்ற எண்ணத்தையும் பாருங்கள், அது திடீர்னுலாம் வந்ததில்லை, அது எல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கேயோ ஒரு குடிசை வீட்டில் இருந்த ஒருத்தர், அந்த வீட்டை கூட மேய முடியாமல் இருந்த ஒரு மாணவன் வந்து இதை MS உதயமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுவார். அவர் அந்த குடியில் இருந்து கொண்டு அவருடைய எண்ணங்களையெல்லாம் வந்து அப்படியே உலகத்துக்கு அவர் பரந்த நோக்கா பல காரியங்கள் உலகுக்கு செய்யணும்னு என்ற போது ஒரு குறிப்பிட்ட நாளையில் அவர் உலகுக்கு உதவுற மாதிரி ஒரு உன்னத நிலைக்கு அவர் வந்தார். அதனால் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக என் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறீர்கள். சாமி உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று ஆழ்வார்கள் சொல்ல மாதிரி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு காதில் விழுகுது. இருந்தாலும் பாராட்டுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் பைக்கை கொடுக்கறோட ஒரு இருக்குது. அதனால் ஆகையினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும். அதை காட்டிலும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கீங்க. உங்களை அனைவரையும் தனித்தனியாக வாழ்த்து. சென்ற காலத்தில் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் பெற்று நீங்கள் ஓங்கி வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய செந்தமிழ் சொக்கநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக. பவானி வட்டம் பெருந்தலையூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ